ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வரக்கூடிய ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் செக்ஷனில் பாபாவை நினச்சி ரொம்ப நம்பிக்கையாக உங்களோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும், என்னெல்லாம் வேண்டுதல் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி ஓம் சாய்ராம்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் நீங்கள் நினைக்கிறப்பவே அவர் உங்கள் கூட கனெக்ட் ஆவார். அந்த மிராக்கிள்ஸ்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து மக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ண மிராக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கும் வந்து உங்களோட லைஃப்லேயும் வந்து அந்த மிராக்கிள்ஸை வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ பாபாவை வேண்டுறது எப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்து வேண்டுறோம் அப்படிங்கிறத விட அதை பற்றி பேசுறது, பாபாவோட யாரெல்லாம் அந்த மாதிரி கனெக்டடான பீப்புளோ பாபாவோட நம்பிக்கை இருக்கவங்க கூட நீங்கள் கான்டாக்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப தானாக உங்களோட லைஃப்பில் வந்து மிராக்கிள்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒரு பாபா வந்து ஒரு பிலீவர், நான் ரொம்ப நம்புகிறேன், எனக்கு இதை நினச்சா பாபா பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறப்ப என்னோட தாட்ஸ் மைண்டு யாருக்கு சேமாக இருக்கோ அவங்க தான் வந்து என் கூட கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மைண்டு சேமாக இல்லாதவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் எங்கே இருக்கோ அந்த மாதிரி பீப்புள் கூட கனெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி அந்த லைக் அட்ராக்ட்ஸ் லைக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அடுத்தவங்களோட இப்போ பாபா பிலீவ் பண்ணுறவங்களோட மிராக்கிள்ஸை நம்ம கேட்குறப்ப நம்மளோட லைஃப்லேயும் அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய பேர் மக்கள் ஷேர் பண்ணதை சொல்கிறேன். எல்லா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு ஷேர் பண்ணுறீங்க, அதுவும் ஓகே, நான் அதுவும் வந்து எடுத்திருக்கேன். இருந்தாலும் இங்கே கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் அங்கே பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ நீங்கள் எங்கே ஷேர் பண்ணலான்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே டைப் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் ஓகே, தமிழில் டைப் பண்ணாலும் ஓகே, தங்கிலீஷில் டைப் பண்ணாலும் ஓகே, நான் படிச்சுக்கிறேன். நான் எல்லா கமெண்ட்டையும் நீட்டாக ஃபுல்லாக செக் பண்ணிவிடுவேன். ஸோ நான் அதில் வந்து நான் படிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டு மந்த்து கொடுத்த மார்ச் மாதத்தோட ரீடிங்கில் யாரெல்லாம் அவங்களோட மிராக்கிள் ஷேர் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அடுத்தது எங்கே ஷேர் பண்ணணும்னு தெரியல சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இவங்க யாருன்னா, இப்போ வந்து இவங்க உங்களோட வீடியோவே நான் 3 நாளாக தான் மேம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் பார்த்து பழக ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பாபா லைஃப்பில் செஞ்ச ஒரு மிராக்கிளை நான் நீங்கள் சொன்ன உடனே ஷேர் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். எங்கே ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாதனாலும் இந்த நம்பருக்கு, ஆஃபீஸ் நம்பருக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. இவங்க பேர் வந்து லட்சுமி ரவிச்சந்திரன். இவங்க ஊர் வந்து சத்தியமங்கலம். 2021 கொரோனா டைமில் வந்து இவங்களுக்கு குடல் இறக்கம் வந்து ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப வலி பயங்கரமாக இருந்திருக்கு. இவங்க வந்து டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு போயிருந்திருக்காங்க. ஏற்கனவே 2 டைம் இவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் போல். ஏற்கனவே 2 டைம் ஆப்ரேஷன் நடந்திருக்கனால இவங்க கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே போன உடனே எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இவங்களுக்கு கொரோனா இருக்குது அப்படின்னு, அது வேறு பாசிட்டிவ் ஆகிட்டு அப்படின்றனால இவங்க அங்கேயே ரூம் போட வச்சுட்டாங்க. அங்கே ரூம் போட்டுட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு கொரோனா வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது எல்லா பில்லும் சேர்த்து ஆக்சுவலாக அவங்க போன ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான மணி எவ்வளோ அப்படின்னா 65,000 to 75,000 ஆக வேண்டிய இடத்துல கொரோனாவும் வந்து வேறு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆட் ஆகி இவங்க எதிர்பார்த்ததை விட 8 லட்சம் வந்து பில்லு வந்துருச்சான். அவங்க நைட்டு ஃபுல்லாக ரூம் போட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்காங்க. பாபாவை மட்டும் நினச்சி வேண்டியிருக்காங்க, இந்த பிரச்சனை எனக்கு திருப்பி வந்துடவே கூடாது பாபா லைஃப்பில், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஹோல் நைட்டு வந்து அவங்க வேண்டியிருக்காங்க. விடிய காலை வரைக்கும் வந்து அவங்க வேண்டி இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் என்னாச்சு, அவங்க நைட்டெல்லாம் வந்து ஏதோ டியூபெல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக படுத்து அழுதுட்டு இருந்தேன், பாபாவை மட்டும்தான் வேண்டிட்டு இருந்தேன். என்ன நீங்கள் பாபாட்ட வேண்டியிருக்காங்க, நீங்கள் என்ன செய்வீங்கலாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் போயிடணும், எனக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது, என் லைஃப்பில் இந்த பிரச்சனை இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. காலையில் 5:30 மணிக்கு வந்து அவங்க தம்பி ஒருத்தவங்க பொள்ளாச்சியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க.
அங்கே பொள்ளாச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்கார், அங்கே நான் பேசி பார்க்கட்டுமா, இது என்னன்னு வந்து இன்னொரு ஒப்பீனியன் எடுக்கலாமா அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்க. இவங்களுக்கு உடனே வந்து பாபா தான் ஏதோ வந்து இந்த நேரத்தில் விடிகாலையிலே ஃபோன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் நடக்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ பாபா தான் வந்து நமக்கு ஏதோ ஒரு வழி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கேட்டுட்டு இப்போ இங்கே அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு இவ்வளோ காசு எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது சொன்னாதான் வந்து இவங்க வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு இது கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து 75,000 மட்டும் இப்போது ஸ்டே பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து பில் போட்டிருந்துருக்காங்க, அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில். ஸோ அது முடிச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே போனோடனே அவங்களுக்கு அதிக வலியும் கிடையாதாமா, வலியுமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து ரிப்போர்ட்டில் வந்து கொரோனா இருந்தனால ஒரு 5 days வந்து தனியாக வச்சுருந்துட்டு அந்த 5 daysல உங்களுக்கு வலி அதிகமாக இருந்தால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த 5 நாளில் வலி அதிகமாக இல்லைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை, நம்ம மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டில் பாசிட்டிவாக இருந்துச்சு கொரோனா அப்படின்னாலும் ஒரு இருமல், காய்ச்சல், சளி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நார்மலாக தான் இருந்தாங்களா, கம்ப்ளீட்டாக நல்லா தான் இருந்தாங்களா, பெயினுமே இல்லையாமா. ஸோ அங்கே 5 days ஆனால் அங்கே தங்கி இருந்திருக்காங்க, ஒரு இருமல் கூட இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ வந்து அப்போதான் வந்து இவங்களுக்கு பாபா வந்து நம்மளோட வேண்டுதலை கேட்டார். பாபா வந்து அப்படியே நமக்கு என்ன கேட்டனோ, நைட்டெல்லாம் அவர்கிட்ட என்ன கேட்டு வேணும்னோ அதை அப்படியே நடத்தியிருக்காரு. இது என் லைஃப்லையே நடந்த ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலை, அவங்க ஆப்ரேஷன் பண்ண வேணாம், இது தேவையில்லைன்னே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயினும் இல்லையா, டேப்லெட்ஸ்லேயே அவங்களுக்கு கிளியர் ஆகியிருந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய அதிசயமாக நான் ஃபீல் பண்ணேன். நீ உங்களோட வீடியோ பார்த்தோன்னே இதை எங்கேயாவது எப்படியாவது மேடம்கிட்ட கொண்டு சேர்த்திடணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால இங்கே ஷேர் பண்ணுறேன். அடுத்தது எங்கே ஷேர் பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் கரெக்டாக எனக்கு என் லைஃப்பில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு, எல்லாமே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க உங்களோட அதிசயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு லைஃப்லையும் நீங்கள் நம்பிக்கை வச்சு வேண்டியிருக்கீங்கன்னா நடந்தே தீரும். பாபா ஒருத்தவங்க போய் வேண்டுறாங்க, அவங்க லைஃப்பில் அதிசயம் இல்லை அப்படின்னு யாருமே கிடையாது. மேபி உங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், சில நேரம் புரிஞ்சுக்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை எங்கே போய் இவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த நம்பிக்கை வச்சுருங்க, நடந்தே தீரும். தேங்க்யூங்க, உங்களோட லாங் மெசேஜு தேங்க்யூ ஸோ மச்ங்க. சூப்பராக அழகாக தமிழில் இவ்வளோ பெரிய மெசேஜ் டைப் பண்ணியிருக்கீங்க. லக்ஷ்மி ரவிச்சந்திரன், தேங்க்யூங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது எல்லாம் யாரெல்லாம் ஷேர் பண்ணாங்கன்னு பார்ப்போம். நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இதை அப்படியே இந்த மாதத்தோட காப்பி பேஸ்ட் பண்ணி ஏப்ரல் மந்தில் பண்ணிடுங்க, நான் அங்கேருந்து எடுத்துடுறேன். ஓகே, இவங்க வந்து உமா மகேஸ்வரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாபா வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து இவங்களோட லைஃப்பில் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2021 வந்து ஓன் ஹவுஸ் கட்டணும், நமக்கான சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசை. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட்டு சித்தா கிளினிக் வச்சுருக்காங்க. இவங்க வந்து உமா மகேஸ்வரி வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு நாள் இவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லிட்டாங்களாட்டிருக்கு, ஒரு சொந்த வீடு கட்ட ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு வந்து இவங்க அம்மா ஏதோ திட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து அது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஒன்று, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இவங்க என்ன சொன்னாங்கன்றதை மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ அவங்க அம்மா வந்து ஓன் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்து ஒரு தகுதி வேணும், அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இவங்க சாய் அப்பா பிக்சருக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு, அப்பா நீங்கள் தான் வந்து உங்களோட மகளாக நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேட்குறேன், நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்கணும், நீங்கள் தான் வந்து என்னை இதுலேருந்து காப்பாற்றணும், இவ்வளோ வந்து நான் உங்களை நம்பிக்கையாக இருக்கேன், ஒரு வீடு வாங்குறதுக்கு கூட எனக்கு வந்து என் லைஃப்பில் தகுதி இல்லையா, இது ஒரு வீடை வந்து நான் இவ்வளோ லைஃப்பில் உழைக்கிறேன், ஒரு வீடை கட்டுறதுக்கு உண்டான ஒரு இது கூட எனக்கு இல்லாமல் வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வேண்டியிருக்காங்க, அழுது வேண்டியிருக்காங்க.
அப்போ தான் வந்து ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்காமா இவங்களுக்கு. கனரா பேங்க்ல லோன் கிடைச்சிருச்சு. அவங்க நினச்ச மாதிரியே வீடு கட்டி ஸ்ரீ சாய் இல்லம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு பேர் வச்சு இன்விடேஷன் அடித்து இப்போது ஸ்ரீ சாய் இல்லத்தில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய மிராக்கிள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மந்த்தும் சொல்லிகிட்டே போகலாம். தேங்க்யூ சாய் அப்பா, உங்களுக்கு தேங்க்யூ மேம். எப்போவுமே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் மேம். எனக்கு இன்னொரு ஆசை, ஷீரடி சாய் அப்பா டெம்பிளுக்கு போகணும் மேம். கண்டிப்பாக போவீங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக, ரொம்ப வந்து கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக போவீங்க. ஸோ ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாக்யா மேம். கண்டிப்பாக போவீங்க, 100% போவீங்க. என்னோட லவ் அண்ட் லைட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக போவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஒருவேளை நானும் அங்கே போகிறப்ப நம்ம 2 பேரும் மீட் கூட பண்ணலாம். ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இது இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, உங்கள் அம்மா வந்து இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு வீடு வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டதுக்குலாம் ஃபஸ்ட்டு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த தகுதி வேணும்னு சொன்னப்போ தான் நீங்கள் ஆசை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அவங்க நச்சுன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா படுற மாதிரி சொன்னப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸே வந்திருக்கு. அப்போ தான் நீங்கள் அழுது ஏதாவது பண்ணிடணும், நம்ம எதாவது சாதிச்சிடணும், நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த ஃபோர்ஸ் அவங்க அந்த வார்த்தையை உங்களை திட்டியோ, ஏன்னா வந்து எல்லா டைமும் சாஃப்டாக சொல்லிட்டோ இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தடவி தடவி கொடுத்து நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். பட்டார்னு ஒரு அடி வச்சாதான் எந்திரிச்சு வேகமாக ஓடுவோம். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட். அப்போ வேகமாக ஓடினா தானே ஜெயிக்கவும் முடியும், தூங்கிக்கிட்டே இருந்தால் எப்படி? ஸோ அதனால நம்மளோட லைஃப்பில் இதுவே ஒரு சாய் மிராக்கிள் தான். உங்கள் அம்மா உங்களை திட்டினதே, அவங்க திட்டலைன்னா உங்களுக்கு அந்த ஃபோர்ஸே வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் யாராவது இப்படி வந்து ஒரு கஷ்டமான வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மனசில் நினச்சி தேங்க்யூ சொல்லிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடக்கலை, உங்களுக்கு வந்து ஒரு மானக்கேடான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலை, நீங்கள் ஹர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. அப்படியே அங்கேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஜாலியாக இருந்திருப்பீங்க. எனக்கு நடக்கலை, எப்போ நடக்கும்னு தெரில அப்படின்ற மாதிரியே இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததே இன்டைரக்டாக இவங்க தான். ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். பாபாவுக்கு தான் தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்கோம், அவர் மிராக்கிள்ஸ் நடத்தி காமிச்சிட்டே இருக்காரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கிராட்டிடியூட் பண்ணுறப்ப ஒரு வீடு என்ன 10 வீடு நீங்கள் கட்டலாம், தாராளமாக கட்டலாம். ஸோ அவ்வளோ பிளெஸிங்ஸ் நமக்கு வந்து பாபா கொடுத்துட்டே தான் இருப்பார். ஓகே, இதுதான் வந்து உமா மகேஸ்வரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஒருத்தவங்க பிரீத்தி ஹேமா அப்படின்றவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பாபா டெம்பிளுக்கு போவாங்க. அப்போ ஒரு டைம் வந்து அவங்க அம்மாவோட நகை காணாமல் போயிருக்கு. காணாமல் போய் வந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் போகிறதோ வரதோ கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க ஒரு வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ அதே டைமில் அவங்க அம்மாவும் நகை விஷயமா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து போயிட்டு வந்து வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க, என்னம்மா சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில், போலீஸ் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், பாத்திரலாம் உங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து இவங்களோட அம்மா கையில் ஒரு பாபா சிலையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த போலீஸ் வந்து பர்சனலாக இவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னப்போ இவங்களால நம்பவே முடியல. அந்த நகை வந்து டைரக்டாக கிடைக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவங்களுக்கு அந்த பணம் அந்த நகை கிடைக்க தான் போகுதுன்றத நம்பிக்கை வந்து இந்த இடத்துல இருக்குது, 100% இருக்குது. நான் வந்து இதை ப்ரிடிக்ட் இப்படி தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம தொலைச்சிட்டோன்னா அதே இடத்துல கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு பக்கத்துலேருந்து வேறு விதத்தில் நமக்கு வந்து நல்ல விஷயமா நம்மளோட கையில் கிடைச்சிடும். ஸோ அதில் நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக இருக்கலாம். அதனால இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. இவங்களால நம்பவே முடியல, பாபாவோட சிலை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, பாபாவை போய் வேண்டிட்டு வந்த உடனே நமக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்தோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்தது புவனேஸ்வரி, தேங்க்யூ அக்கா, ரொம்ப கரெக்டாக இருக்கு அக்கா பாபா மெசேஜ்,
தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ அக்கா, தேங்க்யூமா. பொண்ணு என்னோட அம்மா வயசுல இருக்கவங்கெல்லாம் தேங்க்யூமா ரொம்ப நல்லா சொல்லியிருக்காமான்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சிஸ்டர் ஏஜ்ல இருக்கவங்களாம் அக்கான்னு ஒரு 2 லைன்ல 5-6 அக்கா வந்துருச்சு. அப்புறம் நிறைய மேம் தேங்க்யூங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ. ரியலி மிராக்கிள். ஒரு நிமிஷம் இருங்க, நிறைய மெசேஜஸ் இருந்தது, நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு வரணும்னு பிளானே இல்லை, ஷீரடி போகணுன்னு பிளானே கிடையாது. இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் போகணுன்ற ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க பாபா கிட்ட. அப்போ அவங்களுக்கு ஏதோ நம்பர் பார்த்துருக்காங்க. நம்மளோட லாஸ்ட் ரீடிங்கில் நம்பர் பார்த்ததில் அவங்களுக்கு கரெக்ட் என்ன நம்பர் நினைச்சாங்களோ அதே நம்பர் படி அவங்க இந்தியா வந்திருக்காங்க. அவங்களோட குலதெய்வங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஷீரடி போறாங்க. அந்த ரீடிங்ல வந்த மாதிரியே இவங்களுக்கு ஆன் டைம்ல அங்கங்க இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா இவங்க வெளிநாட்டுல இருந்து வரனால சொந்த பந்தங்கள்லாம் இந்தியாவில் யாரும் இல்லாதப்போ இவங்க எதிர்பார்க்குற ஒரு கேபா இருந்தாலும் சரி, டிரைவரு, இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஹோட்டல் ஸ்டே எல்லாமே கம்ஃபர்டபுளா டக்குன்னு அமைஞ்சிட்டே இருந்தது. அது ஒரு பெரிய மிராக்கிளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது இங்கேயும் போட்டிருக்காங்க. எனக்கு இவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் திஸ் 200% கரெக்ட் மேம். யவன் ஈஸ்வர்யா பரமேஸ்வர் அப்படின்ற ஒரு நேம்லேருந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வேண்டிகிட்டு இருக்கவங்கெல்லாம் இன்னைக்கு இதோட இது பண்ணலாம். ஏன்னா இன்னும் நிறைய ரீடிங்லாம் வேறு இருக்குது. ஸோ மீதி மெசேஜஸ்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்தில் கொடுத்துட்றேன். சப்போஸ் இது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க, அது நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் அந்த நம்பிக்கை வச்சுட்டு இன்னும் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் டிவைன் டைமிங் தான். நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு வர நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் கடகடன்னு எல்லாம் உங்களுக்கு நடத்தி காட்டுவார். ஏன்னா நீங்கள் வேண்டிட்டீங்க நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி அவரோட கண்காணிப்புலையே தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படியே சிசிடிவி கேமரா நமக்கு அங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் நம்ம அங்கே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் போகிறது வர்றது எல்லாம் அங்கே அவர் பாபா பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களோட கையில் எல்லாத்தையும் ஆன் டைமில் சேர்த்துவார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓகே, இப்போது நம்பர் 1, 2, 3 இந்த 3 நம்பரை நினச்சிக்கோங்க. இந்த 3 நம்பரில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. பாபாவை நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத வேண்டி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெசேஜ் தான் வரணும்னா அது உங்களோட காதுகளுக்கு அழகாக கொண்டுட்டு சேர்ப்பார். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு வந்துருக்கும் பார்ப்போம்.
உங்களுக்கு வந்து சிலர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து முன்னாடி நடந்த சில பிரச்சனைகள்னால இவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணுமா, இவங்க ஹெல்ப் பண்ணால் நமக்கு வந்து இவங்க சொல்லி காமிச்சிருவாங்க, இவங்களோட ஹெல்ப்பெல்லாம் நமக்கு வந்து எடுக்கக்கூடாது, இவங்க வந்து ரொம்ப நிறம் மாறுறவங்களாக இருப்பாங்க, இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சு பேசுவாங்க, இப்போ நல்லா எல்லாமே பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, அப்புறம் வந்து திருப்பி வேறு மாதிரி பேசுவாங்க அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஹெல்ப் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த நேரத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்க போது அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த உதவி வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எந்த பழைய விஷயங்களையும் நினச்சி இந்த இடத்துல வந்து குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட ஃபேமிலி ரிலேட்டடான விஷயத்துலையும் நல்ல பாண்டிங் வந்து ஏற்பட தான் போகுது. அதுலேயும் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து பிரிஞ்சிருந்தாங்க, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருந்தாங்க, பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க திருப்பி பேசுகிறதுக்கு வரக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த திருப்பி பேசுகிறப்ப பழைய விஷயங்களை போட்டு இந்த இடத்துல திருப்பி ரீகால் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரி, ஓகே, எல்லாருக்குமே தான் கோவம் வரும், எல்லாருமே தான் இந்த மாதிரி தப்பாக சில நேரத்தில் பிஹேவ் பண்ணிடுவாங்க, எல்லாருமே தான் தப்பு பண்ணுவாங்கன்னு மன்னிச்சு விட்டுட்டு அவங்க அப்போ அப்படி இருந்தாங்க இப்போவும் இப்படி தான் இருப்பாங்கன்ற ஜட்ஜ்மெண்டல் பண்ணாமல் திருப்பி சேர்றது ரொம்ப பெட்டராக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இதாக பிரிஞ்சிருந்தாங்க, இல்லை டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க, திருப்பி சேர வேண்டான் இருக்காங்கன்னா கூட அவங்கெல்லாம் திருப்பி சேர்றதுக்கான அமைப்பு வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சாண்டிங்காவது பண்ணுங்கள். அதாவது பாபாவோட ஓம் சாய்ராம் சொல்லுங்கள், பாபாவோட எந்த சாண்டிங் வேணாலும், எந்த மந்திரங்கள் வேணாலும், ஏதாவது ஒரு மந்திரத்தை டெய்லியும் காலையில் ஒரு இதுக்காக ஒரு 3 to 6 நிமிஷம் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய மிராக்கிள்ஸ் உங்களை வந்து சாரதான் போகுது. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களை சிம்பிளாக நினச்சிக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து நம்மகிட்ட ஒன்றும் இல்லையோ, நம்மளை வந்து மதிக்காமல் இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது நீங்கள் சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிம்பிளாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக தான் பெருகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்மக்கிட்ட இது இல்லை, அது நடக்கலை, நம்ம இந்த இடத்துல போனால் நம்மளை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா, அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ பாபாவும் தான் சிம்பிளாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஆனால் சிம்பிளாக இருந்தாலுமே அவரோட பேர் சொன்னால் உலகமே தெரியுது இல்லை, அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட எனர்ஜியுமே. ஸோ நீங்கள் வந்து டவுனாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி எதுவும் உங்களோட பேக்கெட்டில் காசு இல்லை, எதுவும் என்கிட்ட வந்து பொருள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இருக்க தான் போகிறீங்க, தானாக உங்களை தேடி வரதான் போகுது. அதுக்குண்டான அமைப்பெல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குது. நீங்கள் தான் வந்து உங்களோட வீட்டுக்கே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. உங்களோட வெளிச்சம் அந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து சூப்பரான பிரைட்னஸை வந்து கொடுத்துட்ருக்கு. நிறைய பேருக்கு உங்களால் வந்து வாழ்க்கை கிடைச்சிட்ருக்கு, நிறைய பேருக்கு உங்களால் நல்ல சப்போர்ட் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்மளால் வந்து என்ன யூஸு, நம்மளால் ஒன்றும் பெரிய யூஸாக இருக்க போகிறது இல்லையோ, நம்ம யாருக்கும் யூஸே இல்லாமல் போயிடுவோமோன்னெலாம் நீங்கள் சில நேரத்தில் நினைக்கிறீங்க. பட் அதெல்லாம் இல்லை. நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய லைட் ஹவுஸ், ஒருத்தவங்களோட லைஃப்லேயே வந்து ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட லைஃபோட இப்போ நம்ம பிறந்ததுக்குண்டான ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம், ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணமே இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், யாரோட லைஃப்பில் நீங்கள் வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அது நீங்கள் வந்து சில இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த குடும்பமே கிடையாது, அந்த இடத்துல அந்த பர்சனே இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல வந்து அவங்களோட வளர்ச்சியே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லைட்டாக நீங்கள் வந்து இருக்கீங்க. அதை நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு பெருமைப்படுங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயத்த கொடுத்துருக்கீங்களோ, இவ்வளோ ஒரு வெளிச்சத்தை அடுத்தவங்க லைஃப்பில் கொடுத்துருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்ததெல்லாம் திருப்பி வர்றது தான் கர்மா. அப்போ இவ்வளோ நல்ல விஷயத்த கொடுத்துருக்கப்போ அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு வரதான் போதும். உங்கள் குடும்பத்துக்கு அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வரதான் போதும். அதனால வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் மைண்டை டவுன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஹோப்பை வந்து குறைக்கணும்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணின சப்போர்ட்னால தான் இப்போ உங்களுக்கு உதவிகள் தேடி வர ஆரம்பிக்கும். தேடி வர உதவியை அக்செப்ட் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப்பில் க்ரோத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பாபா உங்களுக்கு இந்த மந்த் சொல்லக்கூடிய மெசேஜ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லியும் சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் உங்களோட நெத்தியில் வச்சுக்கோங்க. மைண்டு காமாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க, ஒரு குரு பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து மஞ்சள் இல்லாட்டி சந்தனம் வந்து டெய்லியும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன பொட்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நெத்தியில்.
ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். பின்னாடி பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அதனால தான் டக் 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 டக்குன்னு சவுண்டு வருது. டிஸ்டர்ப் ஆகிக்காதீங்க. அவங்களையும் ப்ளஸ் பண்ணி சூப்பராக வீடு கட்டுங்க, நல்ல நல்ல மக்கள்லாம் வந்து இந்த வீட்டில் வாழுங்கன்னு ப்ளஸ் பண்ணி விடுவோம். ஸோ சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சில வேலைகள் வந்து இப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து நடக்கக்கூடிய மெயின் கேரக்டராக நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்க போகிறீங்க. பாபாவோட ரோலை உங்களோட கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த இடத்துல சில மக்களை வந்து வழி நடத்துவீங்க. நீங்கள் வந்து ஒரு பிரைட்னஸை வந்து இந்த இடத்துல கொடுப்பீங்க. நீங்கள் சிலரோட லைஃப்பில் கலர்ஃபுல்லாக ஏற்படுத்துவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாபாவோட சேனலாக உங்களை ஆக்குறாரு. அதாவது உங்களோட வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் அவங்களுக்காக வேண்டுறீங்க அப்படின்னா அது அப்படியே அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களை ஒரு சேனல் ஆக்குறாருன்னு அப்படின்னா அவரோட பொறுப்பை வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குன்றனால தான் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே 1 by 1 லைனாக உங்களை அட்ராக்ட் பண்ணி வருது. நிறைய ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், அந்த ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பர்டிகுலரோட ஏஞ்சல் மட்டும் கிடையாது, நிறைய கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸு. அதாவது வந்து உங்களோட லவ் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட பண விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட குழந்தைங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஒரு ஃப்ரீ வில்ல எல்லாமே கிடைக்கிது. எல்லா ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸையும் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த டைமில் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ட்ரீமில் 100% தெரியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீமில் தெரியும். ட்ரீமில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களோட கேள்விகளுக்கு எல்லா ஆன்சர் வந்து ட்ரீமில் தெரிய ஆரம்பிக்கும். பாபா வந்து ட்ரீம்லேயே உங்கள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். அந்த தூக்கம் என்னைக்கு இந்த ட்ரீமில் கம்யூனிகேட் ஆகுதோ அந்த அன்னைக்கு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சது வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்பீங்க. பாபாவோட படத்தையோ பேரையோ பாட்டையோ எங்கேயாவது பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. உங்களுக்கு ட்ரீமில் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் உங்களால் நல்லா டீகோட் பண்ணிக்க முடியும். டீகோட் பண்ணிக்கிறதுனா அதோட புரிதல்லாம் வந்து உங்களால் வந்து ரொம்ப சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில விஷயத்தில் வந்து ரொம்ப நாள் தடங்கள் இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து கிளியர் ஆகி ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடு விஷயம், தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி சாப்பாடு உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட வேலையில் அப்படியே ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. இதை வந்து ரொம்ப பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. அதனால ஃபுட் அண்ட் வாட்டர் இன்டேக்கை வந்து ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கிறது பெட்டராக இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த மந்த் கண்டிப்பாக அமையும். அந்த ட்ராவல் பண்ணுறது நீங்கள் எதுக்காக பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த பிளானை வந்து அப்படியே அழகாக சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான்லேயே இப்போ வந்து அந்த பிளான்லேயே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருவீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போடுறீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்லேயே உங்களோட ப்ராஃபிட்டை வந்து அள்ளிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது. உங்களுக்கு வந்து வெளிநாடு ப்ரமோஷன் நடக்குது, அது வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப நாள் ப்ரமோஷன் எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இந்த டைம் அமைய போகுது. அதே மாதிரி உங்களோட எஃபர்ட்டும் வந்து
பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு நினச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு வெளியே போய் இந்த வேலைக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், நம்ம ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு நினச்ச விஷயமா இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கீங்க ஆனால் பண்ணலை அப்படின்றத நீங்களே வந்து பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த ரொம்ப ப்ராப்பராக சேனல்டாக இருக்கும். அதாவது என்னெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த மந்த் வந்து அப்படியே உங்களுக்கு மெதுவாக பொறுமையாக பிளெஸ்ஸிங்ஸோட, ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸோடவே இங்கே கனெக்ட் ஆகி, பாபாவே ஒரு பெரிய ஏஞ்சல் தான், அவர் இன்னும் அவரோட ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாபா உங்களை பார்த்துட்டே தான் இருக்காரு, நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஸோ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ரிலாக்ஸ்டாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உங்களோட வேலையை கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி பண்ணுங்கள். அது எல்லாமே அழகாக நடந்துட்டு வர ஆரம்பிக்கும். எதுக்குமே வந்து பயம் தேவையில்லை. ஏன்னா சில பயம் பதட்டம் மட்டும் உங்களுக்கு அந்த வந்து போகுது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, பாபா இருக்காரு பார்த்துக்குவாரு, நமக்கு என்ன இதெல்லாம் போய் நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தைரியமாக இருங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். இந்த டக் 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 டக்குன்னு கேட்குற சவுண்டை நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக மனசில் நினச்சி ஹாப்பியாக கேட்டுக்கோங்க. ஏன்னா பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த சவுண்டு, அதனால அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க நல்ல வேலை சீக்கிரமாக சூப்பராக பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டக் டக் சவுண்டு சீக்கிரமாக ஸ்டாப் ஆகும், வேலையும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அது பேக்ரவுண்ட் மியூசிக்காக நினச்சிக்கோங்க மனசில். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட லைஃப்பில் இந்த டைம் பீரியடில் புது புது மக்கள்லாம் வந்து ஈர்ப்பாங்க, புது மனிதர்களை உங்களோட லைஃப்பில் ஈர்ப்பீங்க. அந்த ஈர்க்கிறவங்க எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடி சில விஷயங்களுக்கு ரொம்ப சஃபர் ஆயிருந்திருப்பீங்க. அந்த கவலைகளெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரக்கூடிய டைமில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு புது மனிதர்களை ஈர்க்கிறீங்க. அந்த புது மனிதர்கள் வந்து ஈர்த்து அவங்க பண்ணக்கூடிய சில வேலைகள் வந்து உங்களுக்கு மனசு திருப்தியை வந்து கொடுக்கும். பரவாயில்ல, இவங்க நமக்காக இது பண்ணியிருக்காங்க, நமக்காக இந்த ஒரு அவங்க எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதாவது வந்து உங்களுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, உங்களுக்காக வந்து எங்கேயாவது ஒரு ட்ராவல் பிளான்ஸ் பண்ணி கொடுக்கறது, உங்களுக்காக சில ஐடியாஸ் கொடுக்கறது, நீங்கள் தெரியாமல் இருந்த விஷயத்துக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டு போகிறது, இதெல்லாம் வந்து இந்த டைமில் நடக்கும். ஸோ உங்களோட கவலைகளை மறக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய டைம் வந்து இருக்கும். அது வந்து உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸில் வந்து காட்டலாம், உங்களோட ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸில் வந்து அவங்களோட சப்போர்ட் இருக்கலாம். ஸோ அந்த புது மனிதர்களை பார்க்குறீங்க, அவங்களோட சப்போர்ட் உங்களோட லைஃப்பில் லாங் டைமுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அது லாங் டைம் பிரச்சனையை லாங் டைமுக்கு வந்து ஈஸி ஆக்கக்கூடிய தன்மை இந்த தடவை இருக்குது. அதே மாதிரி இந்த டைமெல்லாம் வந்து இப்போ வந்து கர்மா அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் பனிஷ்மெண்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. கர்மானா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது திருப்பி நமக்கு வரும். அது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா தப்பு வந்து திருப்பி நமக்கு வந்து அனுபவிக்கணும். அவங்க அப்படி அனுபவிக்க வச்சதில்ல, நீயும் அதே மாதிரி அனுபவின்றது. இதே வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, அடுத்தவங்களோட மனசை வந்து சாந்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு திருப்பி வரும். அந்த விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து ஹாப்பி படுத்தி பார்க்குறீங்க. ஹாப்பினா வந்து இப்போ வந்து ஒரு வேண்டுதல், நீங்கள் பாபாவை வேண்டுறீங்க அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன், அவரை வேண்டுதல் வந்து எப்படின்னா நீங்கள் பாபாவை நினச்சிங்கனாலே போதும் அவரோட கனெக்ஷன் ஏற்படும். அவரை வேண்டணும், அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கள
மனசாலையும் சரி, உடலாலையும் சரி, எமோஷனலாகவும் சரி அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலே இவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இதை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் வேலை செய்யும். அதனால வந்து பாபாவை நம்ம இந்த சைடு யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டு இவரை வேண்டதில்ல, இவர் பெருசாக பார்க்கலாம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஹோல்டிங் டைமில் நம்மளை வச்சிருவாரு, க்யூவில் நின்றுன்னு வச்சிருவாரு. ஸோ அது நம்ம பண்ணாமல் இருக்கிறப்ப அடுத்தவங்களை ஹாப்பி பண்ணுறப்போ நமக்கு அந்த ஹாப்பினஸ் டக்குன்னு வந்து கொடுத்துருவாரு. ஸோ இந்த கர்மா எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அது நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்குறீங்க, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் பல மடங்கு உங்களோட பிஸ்னஸ்லேயும் உங்களோட ஒர்க்லேயும் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களோட லைஃப் பர்பஸே என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது தான். அதாவது உங்களோட இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குற பர்சன் வந்து நீங்களாக இருப்பீங்க. ஒரு வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குன்னா அந்த இடத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தீர்த்து வைக்கிறது நீங்களாக இருப்பீங்க. ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதுக்கு என்ன முடிவுன்னு தெரிலனா அந்த இடத்துல யாரையும் பெரிய டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த முடிவை சுமூகமாக எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணி போகிற மாதிரி முடிவை கொடுக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. அதாவது இந்த எர்த்தில் பிரச்சனைகளை குறைச்சி ஈஸியாக எப்படி நம்ம வாழ்கிறதுன்றத காட்டக்கூடிய லைஃப் பர்பஸ் தான் உங்களோட லைஃப் பர்பஸாக இருக்குது. இது ரொம்ப அருமையான லைஃப் பர்பஸ். உங்களை வந்து ரோல் மாடலாக நிறைய பேர் வச்சுக்குவாங்க. அதனால உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே வந்து பர்ஃபெக்டாக வைக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் மணி ரிலேட்டட் விஷயம் எல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணும். சஃபரிங்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. நீங்கள் தேவையில்லாத ஒரு எந்த இதுவும் கவலையும் பட்டுக்கவே தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் யாரோ சிலர் வந்து எப்போவோ பண்ண விஷயத்த கொஞ்சம் நினச்சிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்களே, நமக்கு எப்படி இவங்க அப்படி பண்ணலாம், நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், எனக்கு போய் இவங்க இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பட் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், அவங்களெல்லாம் மன்னிச்சு விடுங்க. அந்த கார்டு கனெக்ஷன் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அது அவங்களோட லைஃப், அவங்களுக்கு அப்படி பண்ணணும்னு இருந்திருக்கு. அவங்க அந்த டைமில் உங்களுக்கு அப்படி பண்ணனால தான் நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு இடம் மாறி போவீங்க, வேறு பர்சன்ட்ட பேசுவீங்க, அந்த கனெக்ஷன் எல்லாம் மாறும், உங்களோட லைஃப்ல growth வரும். பட் நீங்க அதையே இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தீங்க. அவங்க பண்ணின துரோகங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்துச்சு. அந்த கார்ட் கனெக்ஷன் கட் ஆகாமல் ரிலீஸ் பண்ணாமல் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதெல்லாம் கட் பண்ணி அவங்கள மன்னிச்சு, தேங்க்யூப்பா, நீ பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, போயிட்டு வா, என் மனசுலேயே நீ இனிமேல் வரமாட்டேன், நீ என் மனசில் இனிமேல் வந்தாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷம், நீ நல்லாரு அப்படின்னு வந்து நினச்சிட்டு அவங்கள அப்படியே சைலண்ட்டாக அனுப்பிச்சி விட்ருங்க. இதை அனுப்பிச்சு பாருங்கள், உங்களோட மைண்ட்லேருந்து அவங்கள இன்னும் நிறைய விஷயத்தை உங்களோட லைஃப்ல ஈர்க்க போறீங்க. ஸோ நீங்க வந்து எங்கெல்லாம் ஹர்ட் ஆனீங்களோ, இது உங்களுக்கு எல்லாமே இது இன்டர்லிங்க்டா தான் இருக்கு இந்த மெசேஜஸ் எல்லாமே. ஸோ ஹர்ட் ஆன விஷயத்துக்கெல்லாம் பல மடங்கு சூப்பரா ஹாப்பியா இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த வர்ற டைமை நீங்க ரொம்ப அழகா இந்த உலகத்தையே கையில எடுக்கிற மாதிரி நீங்க வந்து கையில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்க, இந்த உலகமே என் கையில இருக்கு, நான் இந்த உலகத்திலேயே ஹாப்பியான பர்சன். ஒரு படத்துல வரும்ல, சூர்யா வந்து பால்கனியில் நின்றுட்டு அப்படியே நைட் சீனில் ஒன்றில் சொல்லுவார், இந்த வேர்ல்ட்லேயே நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன்ட்டு. அந்த மாதிரி ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப ஹாப்பின்ற ஃபீலை வந்து உங்களுக்கு பாபா கொடுக்க போகிறாரு, ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க போகிறாரு. இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக இருக்க முடியும். ஹாப்பியாக இருக்கிறது எப்படின்றதுக்கு ரோல் மாடலாகவும் உங்களால் இருக்க முடியும். அந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து பாபாவை ரொம்ப வேண்டி நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.